இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக அரசியல் களத்திற்கு புதிதாக வந்திருக்கும் விஜய் கடந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் வகையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். ஆனால் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் கலந்து கொண்ட பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். இது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கிறது. இதனிடையே கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று பார்க்காமல் தனது இடத்திற்கு வரவழைத்து விஜய் ஆறுதல் தெரிவித்தது பேசுபொருளாக மாறியது. அதனைத் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் விஜய் வெளியே தலை காட்ட ஆரம்பித்தார். இந்த நிலையில் தற்போது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் நிர்வாகிகள் சந்திப்பு என்ற பெயரில் நிகழ்ச்சிகளை விஜய் நடத்தி வருகிறார். அதே சமயம் கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் முடிந்துவிட்ட நிலையில் தமிழகத்தில் ஆங்காங்கே 3ஆம் ஆண்டு துவக்க விழா என்ற பெயரில் பொதுக்கூட்டங்களும் கொள்கை விளக்க கூட்டங்களும் நடந்து வருகின்றன. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட 80 அடி சாலை பகுதியில் நடைபெற்றது. இதில் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத், துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் பேச ஆரம்பித்த போது திடீரென சாரல் மழை பெய்ய ஆரம்பித்தது. மழையையும் பொருட்படுத்தாமல் அவர் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் மழையின் காரணமாக பலர் தலையில் சேரை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்த நிலையில் பாதிக்கும் மேற்பட்ட சேர்கள் ஆட்கள் இல்லாமல் காலியாக காணப்பட்டன. அப்பொழுது மேடையில் நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருந்த போது மேடை ஓரமாக இருந்த போக்கஸ் லைட் விளக்கில் புகை மற்றும் நெருப்பு வந்ததால் கொடிக்கம்பத்தை அவிழ்க்க முற்பட்டனர். அப்போது கொடிக்கம்பம் சாய்ந்து பேச்சாளர் ஜெகதீஷ் பாண்டியன் தலையில் விழுந்தது. இதில் காயமடைந்த அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஏற்கனவே நடந்த கரூர் சம்பவம் இன்றளவும் அம்மாவட்ட மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது தாவிகா கூட்டத்தில் இருந்த ஒருவர் மீது கொடிக்கம்பம் விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.